டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, ஹொர்மோஸ் ஜலசந்தியை எந்த விதமான நடவடிக்கைகளையும் ஈரான் எடுக்க கூடாது. அப்படி எடுத்தாங்க அப்படி என்று சொன்னா, இதுவரைக்கும் நாங்க ஈரானுக்கு அடிச்சோமே அது இல்ல அடி, இனிமே நாங்க ஈரானுக்கு அடிப்போம் எப்படி என்று சொன்னா, அமெரிக்காவினுடைய சவப்பெட்டிகளை மட்டும்தான் எடுத்துட்டு போவாங்க. அமெரிக்காவினுடைய விசேட தூதுவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த பஹ்ரைனினுடைய தலைநகரமான மனாமாவுல இருக்கிற முக்கியமான ஒரு ஹோட்டலை குறிவைச்சு ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த யுத்தம் கடும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கு. அமெரிக்காவினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இந்த யுத்தம் முடிவடையும். மசகு எண்ணெயினுடைய விலை $215 மேலாக. நியூக்ளியர் அட்டாக் ஈரான் மேல அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இந்த யுத்தத்துல தொடர்ச்சியாக ஈரான் முன்னேறி கொண்டு சென்றால் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல இருக்கிற ஹெமர் வாகனங்களை பயன்படுத்தி மிசைல்களை லான்ச் பண்ணிருக்கோம். காட்டியிருக்கிற இந்த சிஸ்டம் இருக்குதானே, இது இந்த மத்திய கிழக்குல எந்த மூலையில இருந்தாலும் எங்களினுடைய மிசைல் அப்படிங்கிற தேடி அடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லி இருக்க. யுத்தம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சமநிலையை பாதிச்சிருக்கு. இன்னைக்கு கூட நம்மளுடைய நாட்டுல பெட்ரோலினுடைய விலையும் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அன்றாட தேவைகளுக்காக வாங்குற காய் கறியில இருந்து நம்மளுடைய வீட்டுல சமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற கேஸ் வரைக்கும், நம்மளுடைய வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் வரைக்கும் இந்த யுத்தம் மொத்தமாக இந்த உலகத்தினுடைய சமநிலையை மாற்றுது. அப்படிங்கிறது தான் உலக சமநிலையினுடைய மாற்றம் இந்த யுத்தத்தில இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்று சொல்லி இன்னைக்கு நேற்றில் கடந்த 2-3 வருடங்களாக இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம சொல்லி கொண்டு வரோம். அந்த அடிப்படையில இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 11வது நாள்ல நம்ம நிக்கம். இந்த நாள்ல என்னவெல்லாம் முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல சிம்பிளா கிளியரா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள நம்ம பார்க்க போறோம். இவ்வாறு உலகத்துல நடக்கிற தகவல்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க, பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இன்றைய நாளினுடைய முதலாவது விடயம், அமெரிக்காவினுடைய பக்கம் இருந்தே வரலாம். ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாடு தங்களுடைய தூதர்களை பெற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொன்னா அதுக்குரிய முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுமா? அந்த நாட்டுடன் எங்களுடைய மொத்த உறவையும் முறிச்சு கொள்றோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அந்த அடிப்படையில தெரிஞ்சோ தெரியாமலோ அமெரிக்காவினுடைய முக்கியமான தூதர்களை முக்கியமான நாடுகள்ல இருந்து இப்ப வெளியேற்றத்துக்கு அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயுமே குறிப்பாக சவுதி அரேபியா, துருக்கி, குவைத், பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அசர்பைஜான், ஈராக் ஆகிய நாடுகள்ல இருந்து தங்களுடைய தூதர்களினுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் அமெரிக்கா வெளியேற்றிட்டாங்க. இப்ப இந்த தூதர்களையும் வெளியேற்றத்துக்குரிய நடவடிக்கைகளை அமெரிக்கா வேகமாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்துல இந்த தூதர்களினுடைய வெளியேற்றத்துக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுமா? சவுதி அரேபியாவில் ரியாதுல இருக்கிற அமெரிக்காவினுடைய தூதரகத்தை குறிவைச்சு ஈரான் ஒரு ட்ரோன் தாக்குதல் செஞ்சாங்க. அந்த தூதரகம் இப்ப வரைக்கும் மீட்க முடியாத அளவு மேல் கூரை எல்லாமே மொத்தமாக இடிஞ்சு விழுந்துச்சு. இந்த பயத்தின் காரணத்தாலதான் தூதர்கள் எல்லாரையுமே எல்லா வளைகுடா நாடுகள்ல இருந்து வெளியேற்ற வேலையை அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானினுடைய நோக்கம் எதுவாக இருக்கு? இந்த வளைகுடா நாடுகள்ல இருக்கிற தூதர்களை வெளியேற்றணும், அமெரிக்காவோட உங்களுடைய உறவுகளை முறிச்சு கொள்ளும் வரைக்கும் இந்த யுத்தம் நிறைவடையாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஈரான் இந்த யுத்தத்தை செஞ்சு கொண்டு வராங்க. இன்கேஸ் இது ஈரானுக்கு கிடைச்சிருக்கிற இன்னும் ஒரு வெற்றியாகவும் நம்ம கருத்தில் கொள்ளலாம். யுத்தத்தினுடைய போக்கு இப்படி போய்கொண்டிருக்கவங்கள நம்மளுடைய தளபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு பல விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்கார். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய விஷயங்களை டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த யுத்தம் கடும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கு. அமெரிக்காவினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இந்த யுத்தம் முடிவடையும். நீங்க தேவையில்லாம இந்த யுத்தத்துக்குள்ள என்டர் ஆகிட்டீல், உடனடியாக இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்குரிய வேலைகளை செய்யுங்க டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரிகளே அவர்கிட்ட சொல்லி இருக்காங்களாம். அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்னைக்கு இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இந்த யுத்தம் எவ்வாறான நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு உங்களால கணிக்க முடியுதா இல்லையா? ஓகே, இவ்வாறான பிரஷர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து கொண்டிருக்கோக்குள்ள இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழுவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்தவங்க யாரு? அமெரிக்கா சார்பாக ஸ்டீவ் விட்காஃப் தலைமையில டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜாரட் குஷ்னர் ஆகிய குழு தானே போயிருந்தாங்க. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் உல்டாவா மாறி தன்னுடைய மருமகன் மேலேயே பழிய போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தத்தை நான் ஆரம்பிக்கல, எனக்கு இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்குரிய எண்ணமும் இல்லை, நோக்கமும் இல்லை. ஆனா இந்த யுத்தத்தை, அதாவது ஈரான் மேல தாக்குதல் தொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னதே ஜாரட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும் தான் அப்படின்னு சொல்லி
டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு கூட இருந்தவங்க மேலேயே பழிய தூக்கி போட்டு எனக்கு இதுக்கு மேல சம்பந்தம் இல்லைங்க, இவனுங்க தான் இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மேல பழிய தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நேத்தைக்கு ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு பேச்சு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி கொண்டு இருக்காரு. நமக்கு தெரியா என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி தலையில அடிபட்டுட்டு அப்படின்னு தெரியாது. இப்படி சொல்லி கொண்டிருக்கவங்கள இன்னொரு கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த யுத்தத்தை பெரிய அளவுல மாற்றக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத விட எந்த இடத்துல இருக்கு? ஹொர்மோஸ் ஜலசந்தி. அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் கூட்டுமாக இருந்தால் ஈரானுக்கு மட்டுமில்ல, வளைகுடா நாடுகளுக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்தும். சும்மாவே ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னா எண்ணெயின் விலை எவ்வளவு வேகமாக அதிகரிக்கும். இப்போ கூட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லியிருக்காங்க, இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை இப்ப ஈரான் பூட்டி வச்சிருக்காங்க தானே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் பூட்டி வச்சாங்க அப்படின்னு சொன்னா மசகு எண்ணெயினுடைய விலை $215 மேலாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஈரானிய தலைவர்களை சொல்லி இருக்காங்க, $215 மேல ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயினுடைய விலை அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகும் அமெரிக்கர்கள் இந்த யுத்தத்தை தொடங்க முடிவெடுப்பார்களா அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய சைட்ல இருந்து பல கேள்விகள் இந்த நேரங்கள்ல வந்து கொண்டு இருக்கதான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஹொர்மோஸ் ஜலசந்தியை எந்த விதமான நடவடிக்கைகளையும் ஈரான் எடுக்க கூடாது. அப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நாங்க ஈரானுக்கு அடிச்சோமே அது இல்ல அடி, இனிமே நாங்க ஈரானுக்கு அடிப்போம். எப்படி என்று சொன்னா இதுவரைக்கும் அடிச்சதை விட 20 மடங்கு கடுமையாக நாங்க ஈரானுக்கு அடிப்போம். அந்த அடி அப்படிங்கிறது சைனாவுக்கு நாங்க கொடுக்குற பரிசாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நாங்க இப்ப அடிக்க போறோம், சைனா நீங்க வராதீங்க அப்படிங்கிறதும் இதுக்கு ஒரு அர்த்தமாக நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த அடிப்படையில பார்க்க டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறத போல அந்த 20 மடங்கான தாக்குதல் எதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப போற போக்குக்கு யுத்தம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மொத்த மத்திய கிழக்கினுடைய எண்ணெய் வயல்களும் ஈரான் கட்டுப்படுத்தும். எதிர்காலத்துல ஈரான் தவிர்க்க முடியாத ஒரு வல்லரசாக இந்த உலகத்துல உருவெடுக்கும். ஒட்டுமொத்தமாக ஈரானே மத்திய கிழக்கினுடைய காவலர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அமெரிக்கா சம்மதிப்பாங்களா? கடைசி வரைக்கும் சம்மதிக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில இந்த 20 மடங்கான தாக்குதல் அப்படிங்கிறது எவ்வாறான தாக்குதலை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னா, நியூக்ளியர் அட்டாக் ஈரான் மேல அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இந்த யுத்தத்துல தொடர்ச்சியாக ஈரான் முன்னேறி கொண்டு சென்றால் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி நடாத்தினாங்கன்னா ஈரானும் மாறி அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இஸ்ரேல் மேல. யுத்தம் போற போக்கு அப்படித்தான் இருக்கு. கடைசி நிலைமை இந்த யுத்தத்தினுடைய நியூக்ளியர் அட்டாக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அச்சப்படுற சூழ்நிலை இப்ப உருவாகி இருக்கு. அது மட்டும் நடந்துடவே கூடாதுங்க, நடக்கவே கூடாது. எந்த எல்லைக்கும் எண்ணெய்களுக்காக அமெரிக்கா போவாங்க அப்படிங்கிறத நம்மளே நேரத்தோட பார்த்து இருக்கோம். அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு பக்கமாக பேசிக் கொண்டிருக்கக்குள்ள ஈரானினுடைய அதிகாரிகள் ராணுவ ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் எப்படி எல்லாம் பேசுறாரோ அதுக்கு சரிசமமாக அமெரிக்காவுக்கு நிகராக அவங்களும் பேசிக்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதுதான் இதுல ஆச்சரியம் தார விஷயமா இருக்கு. அதுலயுமே குறிப்பாக ராணுவ பிரிகேடியரான ஜெனரல் மசூத் அக்தரி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க இப்ப அமெரிக்காவினுடைய முக்கியமான ரேடர்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அழிச்சிருக்கோம். இந்த ரேடர்கள் அழிச்சத்தின் ஊடாக டொனால்ட் ட்ரம்ப்பும் அதே போன்று நெத்தன்யாகவும் பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதே மாதிரி ஈரானினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் யுத்தம் அப்படிங்கிற இல்லாமலாக்கப்படணும், சமாதானம் நிலைக்க வேண்டும், எல்லா மக்களும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இனம் மதம் ஜாதி அப்படிங்கிற பிரிவினையே இல்லாம சந்தோஷமாக வாழணும், அதுதான் நம்மளுடைய நோக்கமாகவும் இருக்கு. ஆனா உலக நடப்புகள் அப்படி இருக்கா? அதுக்கு எதிர்மாறாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில சாராய்ச்சி சொல்லி இருக்காரு, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தொடர்ச்சியாக ஏற்கனவே அமெரிக்காவோட நிறைய தரம் போயிருந்தோம். 12 நாள் யுத்தத்தின் போதும் போயிருந்தோம், அதே போன்று ஓமான்லையும் போயிருந்தோம், ஜெனீவாவிலையும் போயிருந்தோம். எல்லா முறைகளும் அமெரிக்கா பேச்சுவார்த்தையினுடைய மேசையிலேயே குண்ட போட்டாங்க. இதுக்கு பிறகும் நாங்க அமெரிக்காவோட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கும் அமெரிக்காவை நம்புவதற்கும் நாங்கள் தயாராகவே இல்லை. பேச்சுவார்த்தை அப்படி என்பது நடத்தவே முடியாது, அதுக்கு எந்த ஒரு அறிவித்தல்களும் மேலிடத்திலிருந்து எங்களுக்கு வரவே இல்லை. சென்டோகாம் ஒரு போஸ்ட் ஒன்ன போட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வாறான போஸ்ட் ஒன்ன போட்டாங்க. இதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இதுல இருக்கிற ஹெமர் வாகனங்களை பயன்படுத்தி மிசைல்களை லான்ச் பண்ணிருக்கோம்.
அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இதே போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணி அப்பாஸ் ஆராய்ச்சி போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, தேங்க்யூ வெரி மச் சென்ட்ரோகாம், உங்களினுடைய இடங்களை நீங்களே எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கீங்க, அரபு நாடுகள்ல இருந்துதான் நீங்க எங்களை தாக்கி கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறது இதுல இருந்து எங்களுக்கு தெளிவா வழங்குது. நீங்க காட்டியிருக்கிற இந்த சிஸ்டம் இருக்குதானே, இது இந்த மத்திய கிழக்குல எந்த மூலையில இருந்தாலும் எங்களினுடைய மிசைல் அப்படிங்கிற தேடி அடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஈரானுக்குள்ள கிரவுண்ட் போர்சஸ், அதாவது தரைப்படை நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்குரிய முயற்சிகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோமே. அதாவது அவங்களுடைய படைகளை அனுப்பி இஸ்பஹானுக்குள்ள போய் அங்க இருக்கிற 400 கிலோகிராம் சரிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தூக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதே மாதிரி கார்கு அப்படிங்கிற தீவுக்கு போய் அங்க இருக்கிற ஈரானினுடைய டெக்னாலஜிகளை கட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இதுக்கு இன்னைக்கு ஐஆர்ஜிசியினுடைய தரைப்படை டிரெக்டாவே ஒரு வீடியோ ஒன்றை ரிலீஸ் பண்ணி அவங்களே சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு தரைப்படை நடவடிக்கை நடக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேத்தில்ல, கடந்த பல தசாப்தங்களாக நாங்க காத்து கொண்டிருக்கோம். பல தசாப்தங்களாக இதுக்காகவே நாங்க தயாராகி இருக்கோம். இந்த யுத்தத்துக்காகவே ஐஆர்ஜிசி தயாராகி இருக்கு. எந்த நேரங்களும் உங்களுடைய தரைப்படையை நேருக்கு நேர் எதிர்கொள்றதுக்கு ஐஆர்ஜிசி தயாராகவே இருக்கு அப்படிங்கிறத ஐஆர்ஜிசியினுடைய தரைப்படை தெளிவா சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறத தான் ஐஆர்ஜிசி சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இனி அடுத்து தாக்குதல் செக்ஷன்களுக்குள்ள போகலாம். பஹ்ரைனை தொடர்ச்சியாக குறி வச்சு தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க. ஏன் ஈரான் பஹ்ரைனை குறி வச்சு தாக்குதல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பஹ்ரைன் தான் இப்ப ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு முழுமையான தங்களுடைய நிலப்பரப்புகளை வழங்கி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் தகவல் ஈரானுக்கு போயிருக்கு. அந்த அடிப்படையில அமெரிக்காவினுடைய விசேட தூதுவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த பஹ்ரைனினுடைய தலைநகரமான மனாமாவுல இருக்கிற முக்கியமான ஒரு ஹோட்டலை குறி வச்சு ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. புகைப்படத்தை நீங்க இதுல பார்க்கலாம். மொத்த ஹோட்டலும் ஒரு ட்ரோன் தாக்குதல்ல பத்தி எரியுது. ஈரானினுடைய ஷாஹித் 136 ட்ரோனால இதனூடாக அமெரிக்காவினுடைய தூதர்கள், அமெரிக்காவினுடைய வீரர்கள் மிக கடுமையான சேதத்துக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய சவப்பெட்டிகளை மட்டும்தான் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில இப்ப தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய சவப்பெட்டிகளை மத்திய கிழக்குல இருந்து அமெரிக்கா எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்காங்க. இதுக்கென்றே நிறைய ஆட்களை, நிறைய வேலையாட்களை புதிதாக நியமிச்சிருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி 8 பேரோ 10 பேரோ இருக்குமா, நீங்களே அதை கல்குலேட் பண்ணி சொல்லுங்க. பட் அவங்களுடைய ஒபிசியல் தகவலின் அடிப்படையில் இதுவரைக்கும் 8 பேர் அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்றாங்க. பட் யுத்த சூழ்நிலையில நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன், ஈரானா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் 100% உண்மை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்பவே தேவையில்ல. அவங்க சொல்ற விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே நாமளும் எடுக்காம முக்கியமான தகவல்களை மட்டும்தான் நம்ம உங்கள்ட்ட சொல்லி கொண்டு வரோம். பஹ்ரைனுக்கு தாக்குதல் நடாத்தினதை தொடர்ந்து ஐஆர்ஜிசி ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, 33வது அலை தாக்குதலை இஸ்ரேலையும் பிராந்திய நாடுகள்ல இருக்கிற அமெரிக்கா தளங்களுக்கு எதிராக நாங்க செஞ்சிருக்கோம். இந்த தாக்குதல எங்களுடைய அதிவேகமாக பயணிக்கக்கூடிய கைபர் ஷெகான் மிசைல் தாக்குதல்களையும் அதனோட சேர்ந்து ட்ரோன் தாக்குதலையும் செஞ்சிருக்கோம். வளமையாக ஒவ்வொரு அலையிலையும் ஈரான் இப்ப எப்படி தாக்குதல் செய்யறாங்க, நாம ட்ரூ ப்ராமிஸ் 1லையும் பார்த்திருக்கோம், 2லையும் பார்த்திருக்கோம், 3லையும் பார்த்திருக்கோம். இப்ப நடந்து கொண்டிருக்கிற ட்ரூ ப்ராமிஸ் 4லையும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு செட் ட்ரோனை ஈரான் டெஸ்டுக்கு அனுப்புவாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாடா இருக்கலாம், அயன்டோமா இருக்கலாம், ஏரோ3 சிஸ்டமா இருக்கலாம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அதுகளை அடிச்சு கொண்டு இருக்கிற நேரங்கள்ல பின்னாடி மிசைலை ஈரான் அனுப்புறாங்க. அந்த டைமிங்கை கால்குலேட் பண்ணி அந்த நேரங்கள்ல போற மிசைல்கள் ட்ரோனுகளுக்கு கன்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுகளை ஏமாத்தி கொண்டு மிசைல்கள் அனுப்பப்படுற குறிகளை நோக்கி சென்று தெளிவான தாக்குதல் நடாத்தி கொண்டிருக்கு. இந்த 33வது அலை தாக்குதல்ல இஸ்ரேலினுடைய டெல் அவீவ்ல இருக்கிற சேட்டலைட் கம்யூனிகேஷன் சென்டர், அதாவது செயற்கை கோள்களினுடைய கட்டுப்பாட்டு நிலையங்களை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. எப்படி முக்கியமான இடத்துல ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மொசாதினுடைய தலைமையகத்தை குறிவச்சு மீண்டும் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. நேற்றைய வீடியோல நான் சொல்லி இருந்த பென் குரியன் ஏர்போர்ட்டை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த ஏர்போர்ட்ல இன்னைக்கு
இஸ்ரேலினுடைய காவல்துறையினருக்கும் பயணிகளுக்கும் இடையிலேயே பென்குரியன் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே அடிகுடி நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு. இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்க ஈராக்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய முக்கிய தளங்களை குறிவைச்சும் ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் மட்டும்தான் தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலையும் கடுமையான தாக்குதல்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில அமெரிக்காவினுடைய வான்படைகள் ஒன்றிணைந்து தெஹரானின் கிழக்கே இருக்கிற தொழில்துறை நகரத்தை குறிவைச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஈரானினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான கட்டடங்களை அமெரிக்கா அழிச்சு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெஹரான்ல இருக்கிற பவர் பிளான்ட், அதாவது கரண்ட் சப்ளை பண்ற இடத்தை குறிவைச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. நேற்றைய வீடியோல பார்த்திருந்தோம், ஹைஃபாவுல இருக்கிற பவர் பிளான்ட குறிவைச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பதிலடியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தெஹரான்ல இருக்கிற பவர் பிளான்ட குறிவைச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. பெரிய அளவிலான பவர் அவுட்ரேஜ்கள் அந்த இடத்துல ஏற்பட்டு இருக்கு. பட் ஈரானும் இப்ப எந்தெந்த இடங்கள்ல தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக மறைச்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு. அதனுடைய உண்மையான தகவல்கள் கிடைக்கும் பொழுதும் நாம உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம். அந்த அடிப்படையில ஒரு பக்கமாக ஈரான் மேலையும் தொடர்ச்சியான கடுமையான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்சு கொண்டு வராங்க. இந்த மிசைல் லான்ச்சர்கள் இருக்கு தானே, மிசைல் லான்ச்சர்களை குறிவச்சும் அமெரிக்கா ஈரானுக்குள்ள தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, வெறுமனை 128 130 மிசைல் லான்ச்சர் தான் இப்ப ஈரான் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது உண்மை கிடையாது. நான் நேரத்தோடைய சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் வரலாறு நெடுகையும் நாம் எடுத்து பார்க்கக்குள்ள இந்த பிராந்தியத்துல நடக்கிற இந்த யுத்தங்களுக்கு மிக முக்கியமான நிலப்பரப்புகளாக சிரியா இருந்து கொண்டிருக்கு. இன்னைக்கும் சிரியா இருக்கு. அந்த அடிப்படையில சிரியாவில இருந்து இப்ப இந்த யுத்தம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிரியாவினுடைய அகமட் அல் ஷஹ்ரா சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா, ஹெஸ்புல்லாக்கள் டமாஸ்கஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான இடத்தை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இது ஒரு பொழுதும் சிரியன் கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளாது. வரும் காலங்கள்ல ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான தாக்குதலை லெபனான் ராணுவத்தோட நாங்க சேர்ந்து செய்வோம். எப்படி ஐடியா? இஸ்ரேல் கொடுத்த ஐடியா, அமெரிக்கா கொடுத்த ஐடியா. இஸ்ரேலோட சேர்ந்து நாங்க தாக்குதல் செய்யல, அமெரிக்காவோட சேர்ந்து நாங்க தாக்குதல் செய்யல, ஆனா லெபனான் ராணுவத்தோட சேர்ந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான தாக்குதல் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சிரியாவினுடைய கவர்மெண்ட் இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. பட் இன்னும் அந்த தாக்குதல் பைனலைஸ் பண்ணப்படுத்தப்படல. சிரியாவினுடைய கவர்மெண்ட் இவ்வாறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கோல ஹெஸ்புல்லாக்களும் தொடர்ச்சியாக டெல் அவீவ் மேலையும் அதே போன்று இஸ்ரேலினுடைய முக்கியமான தளங்கள் மேலையும் நீண்ட தூர குறுந்தூர ராக்கெட் தாக்குதல்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. பெய்ட் ஷிமோஸ் நகரத்துல இருக்கிற இஸ்ரேலினுடைய ரேடார் சிஸ்டத்தை குறிவச்சு ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதனுடைய புகைப்படங்களை நீங்க பார்க்கலாம். மொத்தமாக பிராந்தியத்தில் இருக்கிற எல்லா ரேடார் சிஸ்டங்களை குறிவச்சும் தாக்குதல் செய்யறதால இனி அடுத்தது குயிக்கா இல்லாம இந்த ரேடார் சிஸ்டங்களை நிறுவ முடியாதுங்க. அதெல்லாமே வெளியே தான் வச்சாகணும், கீழுக்கு வைக்க முடியாது. அண்டர் கிரவுண்டில் எல்லாம் இந்த ரேடார் சிஸ்டங்களை பொருத்தி வைக்க முடியாது. ஈரான் பெர்ஃபெக்டா வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல் அவீவ்ல முக்கியமான நகரங்களை குறிவச்சு ஈரானோட ஒருங்கிணைந்த தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இரவு பெரிய அளவுல சண்டை தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வருது ஹெஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் படையினருக்கும் லெபனான் இஸ்ரேல் போர்டர்ல. அந்த அடிப்படையில இதுவரைக்குமே இரவு மட்டுமே நடந்த சண்டையில 3 மெர்கவா டேங்களை நாங்க அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹெஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்ற ஐடிஎஃப் தரப்புல இருந்து நாங்க ஹெஸ்புல்லாக்களினுடைய முக்கியமான நிலைகளை தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல நாங்க அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஹெஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலிய படை வீரர்கள் தெற்கு லெபனான் பிரதேசங்களுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சிருந்தாங்க, பதுங்கி இருந்து உள்ளுக்கு வாரத்துக்கு முயற்சி செஞ்சிருந்தாங்க. இந்த தாக்குதலை நாங்க முறியடிச்சிருக்கோம், பல உயிரிழப்புகளும் அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹெஸ்புல்லாக்களும் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஹெஸ்புல்லாக்கள் மட்டும்தான் இந்த தாக்குதலை செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரானினுடைய ப்ராக்ஸி சார்பாக இல்லை, ஈராக்கிய படைக்குழுக்கள் தொடர்ச்சியான தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. கடந்த 24 மணித்தியாலத்துல மட்டும் 37 தாக்குதல்களை நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈராக்கிய படைக்குழுக்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பாக ஈராக்ல இருக்கிற யுஎஸ் பேஸான விக்டோரியா தளத்தை குறிவச்சு ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஈராக்கிய படைக்குழுக்கள் அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு புறமாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸை குறிவச்சு ஈராக்கிய படைக்குழுக்கள் ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருப்பதாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய அதிகாரிகளை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு புறமாக இருந்து ஈரான் மட்டும் தாக்குதல் செய்யல,
அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு எதிராக ஈராக்கிய படைக்குழுக்களும் சேர்ந்துதான் இப்ப தாக்குதல் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய பங்கு குவைத்திலையும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்கோம். இந்த யுத்தம் மிக கடுமையான, மிக பரபரப்பான ஒரு சூழ்நிலையில சென்று கொண்டிருக்கு. வரும் மணி நேரங்களை பிரேக்கிங் நியூஸ்கள், ஏதாவது முக்கியமான தகவல்கள் வரும் இடத்துல தொடர்ச்சியாக நம்ம உங்களுக்கு காணொலிகளை வழங்குறதுக்கு காத்து கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல்ல நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா உங்களினுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம மேலதிகமாக நீங்க தெரிஞ்சு கொண்ட விஷயங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அந்த கமெண்ட்ஸ்களை பார்த்து அடுத்த வீடியோவை நம்ம போடுறதுக்கு இலகுவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு, தொடர்ச்சியாக இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றிகள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.